ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் சித்திரை தமிழ் வருடப்பிறப்பு நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலில் இன்றைக்கி சித்திரை ஒன்றுக்கு ஸ்பெஷலாக 2 ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம சாமிக்கு வச்சு சித்திரை ஒன்றுக்கு நம்ம படைப்போம்ல, அதுக்காக சூப்பரான 2 ரெசிபி நாங்கள் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சூப்பராக ஒரு டேஸ்டியான பாயச ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பாயசம் எப்பயுமே நம்ம ஜவ்வரிசி சேமியா இந்த மாதிரி தான் செஞ்சுருப்போம். இப்போ நம்ம அரிசியை வச்சு சூப்பரான ஒரு பாயச ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாசுமதி அரிசி வந்து நான் 1 கப்பு எடுத்துருக்கேங்க. இந்த கப்பு வந்து 100 கிராம் அளவு. 100 கிராம் அரிசி எடுத்துகிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 2லேருந்து 3 டைம் நல்லா கழுவிக்கோங்க. நல்லா கழுவிட்டு நம்ம 1 மணி நேரம் இதை ஊற வைக்க போகிறோம். 1 மணி நேரம் நல்லா ஊறிட்டு இருக்கட்டுங்க. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நம்ம அரிசி ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து பாலை காய்ச்சிக்கலாம். 1 டம்ளர் பால் சேர்த்திக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். பால் நல்லா காஞ்சி பொங்கி வரட்டும். பாருங்கள், பால் நல்லா காஞ்சி பொங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம்ல பாஸ்மதி அரிசி, அதை நம்ம அதோட சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அப்படியே வெந்துட்டு இருக்கட்டும். ஒரு கேரட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கழுவிட்டு நல்லா தோல் சீவிக்கோங்க. தோல் சீவிட்டு நம்ம ஒரு பெரிய பெரிய துண்டுங்களாக கட் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம அரிசி போட்டிருக்கோம்ல, அதிலே நம்ம வந்து வேக போட்டுடலாம். அப்படியே அரிசியோடு சேர்ந்து நமக்கு இந்த கேரட்டும் வெந்துடுங்க. அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். பாருங்கள், கேரட் நல்லா வெந்துருச்சு. அந்த கேரட்டை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம ஒரு 5 பீஸ் தான் கேரட் போட்டிருப்போம். நம்ம எடுக்கிறதெல்லாம் ஒன்றும் அவ்வளோவா கஷ்டமாக இருக்காது. அதனால் நான் வந்து இந்த சாதத்தோடையே வந்து நான் கேரட்டை வேக வச்சுட்டேன். இப்போ அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. இங்கே தண்ணி விட்டுக்கலாம், பால் விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம அதோட சேர்த்துடலாம். நான் வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேங்க. அது சின்னதாக இருக்கிறனால கொஞ்சம் கிண்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். சாதம் வந்து நமக்கு நல்லா குலைவாக வெந்து வரணுங்க. நல்லா குலைவாக வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல கேரட்டு, அதை நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் அதில் தண்ணி கலந்து நான் அதில் சேர்த்திக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கேரட் வந்து நம்ம பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும் தாங்க கேரட் சேர்த்திருக்கேன். இதில் நமக்கு நல்ல டேஸ்ட்டும் இருக்கும், நமக்கு நல்லா சத்தும் கூட. அதனால் நான் கேரட் சேர்த்திருக்கேன். சர்க்கரை வந்து நான் 100 கிராம் சேர்த்திருக்கேங்க. 100 கிராம் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் கண்டென்ஸ் மில்க் வந்து இப்போ சேர்க்குறேன். இது வந்து நான் 3 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வேணாலும் சேர்த்துட்டு சர்க்கரை கூட கம்மி பண்ணிக்கலாம். அது நம்ம விருப்பம் தாங்க. சர்க்கரை உங்களுக்கு நிறைய வேணால் சேர்த்திக்கலாம், இது வேணுனாலும் சேர்த்திக்கலாம். ஒரு 3 ஏலக்காய் வந்து பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்படியே கலந்து விட்டு நம்ம 1 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அப்பப்போ கலந்து விடுங்க, இல்லாட்டி நமக்கு அடி பிடிச்சிரும். ஒரு சின்ன பேன் அடுப்பில் வச்சுட்டு நெய் சேர்த்திக்கிறேன். முந்திரி, பாதாம், பிஸ்தா, திராட்சை வச்சுருக்கேங்க. இதை வந்து நம்ம நெய்யில் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ நம்ம வந்து அந்த பாயசத்தில் நம்ம சேர்த்திடலாம். இந்த பாயசம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இதில் வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்த்திருக்கோம், சர்க்கரை இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டான அளவு தான் சேர்த்திருக்கோம். உங்களுக்கு இதை விட இன்னும் ஸ்வீட் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாம். ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக வரும். நம்ம அடுத்து வந்து மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மாங்காய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிளிமூக்கு மாங்காய், கல்லாமணி மாங்காய்னு சொல்லுவாங்க, அந்த மாங்காய் ஒன்று எடுத்துக்கோங்க. இது வந்து வேப்பம்பூ, அதை நம்ம எடுத்துருக்கோம். இது வந்து துருவின வெல்லம் வந்து நான் வந்து 1 கப்பு சேர்த்திருக்கேன்.
மாங்காய் வந்து இந்த மாங்காய் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு புளிப்பு ஜாஸ்தி இல்லாமல் இருக்கும். பச்சடிக்கும் இந்த மாங்காயில் செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். எடுத்துகிட்டு நல்லா தோல் சீவிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தோல் சீவி எடுத்துட்டோம். இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சித்திரை ஒன்றுக்கு வந்து எப்போயுமே எங்கள் வீட்டில் இந்த மாங்காய் பச்சடி தாங்க செய்வோம். அதை எங்கள் பாட்டி செய்வாங்க, அம்மா மாமியார்லேருந்து எல்லாமே இந்த மாதிரி தான் செய்வாங்க. சித்திரை ஒன்றுக்கு நம்ம இந்த மாதிரி மாங்காய் பச்சடி வீட்டில் செய்யும் பொழுது அதில் வந்து நம்ம அறுசுவை இருக்க தான் சொல்லுவாங்க. 200 ml தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேங்க. நல்லா கொதிச்சிருச்சு. கோச்சிது இந்த மாங்காய் சேர்த்துடலாம். இதில் வந்து நம்ம இனிப்பு, காரம், கசப்பு, துவர்ப்பு எல்லாமே இதில் சேர்க்குறனால அன்றைக்கி வந்து நம்ம செஞ்சு இதை வந்து சாமிக்கு வச்சு கும்பிடுன்னு சொல்லுவாங்க. அதனால் எப்போயுமே எங்கள் வீட்டில் தான் செய்வோம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். மாங்காய் பாருங்கள் வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து நமக்கு மாங்காய் நல்லா வெந்து வந்துடும். நல்லா குலைவாக வெந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லம் சேர்த்திக்கலாம். வெல்லம் வந்து நான் 100 கிராம் அளவு சேர்த்திருக்கேன். நல்லா மாங்காய் வெந்ததுக்கப்புறம் வெல்லம் சேருங்க, இல்லாட்டி நமக்கு வந்து மாங்காய் வந்து வேகாது. அடுப்பை சிம்மிலே வச்சு நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சமாக இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனு கம்மியாக, ஒரு 2 பிஞ்ச் அளவு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா அடுப்பை சிம்மிலே வச்சு கலந்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு வந்து தாளிச்சிக்கலாம். ஒரு கரண்டி அடுப்பு வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு 1/4 ஸ்பூன் போட்டு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் 1 நல்லா உடச்சிட்டு சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ வேப்பம்பூ வந்து நான் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தாங்க வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே உருவிட்டு இதில் சேர்த்திக்கலாம். இந்த வேப்பம்பூ இதில் சேர்க்கும்போது கசப்புலாம் ரொம்பலாம் நமக்கு வராதுங்க. நமக்கு வந்து அந்த இனிப்பு, கசப்பு, காரம், உப்பு இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தாளித்து நம்ம அதில் கொட்டிட்டோம். இப்போ நமக்கு சூப்பரான மாங்காய் பச்சடி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. சித்திரை ஒன்றுக்கு உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த பாயாசமும் மாங்காய் பச்சடியும் செஞ்சு சாமிக்கு வச்சு கும்பிடுங்க. நாங்கள் போகிற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.